Hi, hello, and welcome to Mathematical 360. இதில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு அந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நீங்கள் அவங்க ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 7 அழகியல். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த உருவங்களின் கனளவு மற்றும் புறப்பரப்பு. ஸோ இணைந்த உருவங்கள்னா இப்போ இதில் இணைந்த உருவங்கள் பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரொம்ப வேணா பார்க்கும்போது நமக்கு பெட்டராக புரியும். இணைந்த உருவங்களின் கனளவு மற்றும் புறப்பரப்பு. வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்ட் சாலிட்ஸ். ஃபர்ஸ்ட் கனளவு புறப்பரப்புன்னு என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த கால்னிங் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கனளவு புறப்பரப்பு தான் உங்களுக்கு என்ன புரியும். ஸோ இப்போ இணைந்த உருவங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கூடாரம், ஒரு கூடாரம் வந்து சர்க்கஸ் கூடாரம் மாதிரி போறாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உருளை ஷேப்லையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூம்படியத்தில் இருக்கும். ஸோ இந்த கூம்பு இந்த உருளை ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி ஒரு வடியே இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த உருவம். ஸோ இந்த உருவத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த உருவம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு மருத்து குப்பி, அதாவது பார்த்தீங்கன்னா இது உருளை இந்த ரெண்டு பக்கம் ஒரு அரைவட்டம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த உருவம் தான். பண்ணிக்கொள்ள ஐஸ்கிரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூம்பு இருக்கு, மேலே வந்து அரைவட்டம் இருக்கு. அதே மாதிரி தான் தஞ்சாவூர் தொழில் பொம்மையும் கீழே வந்து அரைவட்டம் இருக்கு, மேலே கூம்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உருவங்களை உற்று நோக்க இவைகள் இணைந்த உருவங்களாகும். அதாவது ரெண்டு இருக்கிறதுனால அது இரண்டு அதற்கு மேற்பட்ட திண்மங்களை இணைப்பதன் மூலம் கிடைக்கும் ஒரு திண்மம் இணைந்த உருவம் எனப்படும். அதாவது இந்த உருளையோர திண்மமாகவும் கூம்பு ஒரு திண்மம் வச்சிட்டீங்கன்னா ஸோ அந்த கூடத்துல உருளையோர திண்மத்தையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு திண்மமும் செல்லும். அதாவது இரண்டு அதுக்கு மேற்பட்ட திண்மங்கள் இணைப்பதன் மூலம் கிடைக்கும் ஒரு திண்மம் இணைந்த உருவம். ஸோ இணைந்த உருவம்னா இதுதான். ஸோ ரெண்டு திண்மங்கள் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திண்மத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பைன் பண்ற மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது வந்து இணைந்த உருவம்னு சொல்றாங்க. இணைந்த உருவங்கள் என்னும் கருத்து பொம்மைகள் செய்தல், கட்டுமானம் மற்றும் தச்சு போன்ற தொழில்கள் பயன்படுகிறது. ஸோ இப்போ இந்த இணைந்த உருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பொம்மை தஞ்சாவூர் பொம்மை மாதிரியும் கட்டுமானம், ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் கூட ஸ்டேடியம் அந்த மாதிரி கட்டுறதுக்கும், ஸோ தச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அச்சு வைக்கிறது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த உருவங்கள் பயன்படுது. இது இணைந்த உருவங்கள் எக்ஸாம்பிள். ஸோ இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இணைந்த உருவங்களின் புறப்பரப்பு என்பது அவற்றின் வெளியே கண்ணுக்கு புலப்படும் புறப்பரப்பாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இணைந்த உருவங்கள் அப்ப இந்த கூடா இருக்குன்னு வச்சுக்கல, இந்த கூடாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட புறப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன விசிபிளாக எது நம்ம பார்க்க முடியுதோ அதான் வந்து அது புறப்பரப்பா கன்சிடர் பண்ணோம். ஸோ எடுத்துக்காட்டாக ஒரு கூம்பு மீது ஒரு அரைக்கோளம் பொருந்தினால் அமையும் திண்மத்தின் புறப்பரப்பு என்பது கூம்பின் வலைப்பரப்பு மற்றும் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஆகியவற்றின் கூடுதலாகும். அதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூம்பின் மீது ஒரு அரைக்கோளம், ஸோ இப்போ இந்த இதை சொல்றாங்க ஒரு பனிக்கோள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அரைக்கம் அமைச்சுன்னா அதோட புறப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் வலைப்பரப்பு. ஸோ இந்த கூம்பின் வலை ஃபுல்லா வரும் மற்றும் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. ஸோ இந்த அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு இது ரெண்டோட கூடுதல் தான் வரும். இங்கு கூம்பு அரைக்கோளம் ஆகிய இரண்டின் அடிப்பரப்போடு சேர்க்கப்படவில்லை. ஸோ கூம்போட புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ அதே மாதிரி அரைவட்டத்தோட புறப்பரப்பு அப்படிங்கிற டாபிக்லாம் என்ன நம்ம பார்த்துருக்கோம், அந்த டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த அரைவட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடிப்பரப்பு பார்ப்போம், அதே மாதிரி இந்த கூம்பு இருந்துச்சுன்னா அதுக்கும் அடிப்பரப்பு பார்ப்போம். ஆனா இதுல நம்ம அந்த அடிப்பரப்பு எதுவும் எடுக்கல, அதாவது கூம்போட வலைப்பரப்பையும் அரைவட்டத்தோட வலைப்பரப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பனிக்குள் வந்தோம்னா அதான் நமக்கு விசிபிளா இருக்கு, அப்போ அதோட புறப்பரப்பு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் கூம்பு மற்றும் அரைக்கோளம் இரண்டும் இணைந்த பின் அவற்றின் அடிப்பரப்பு கண்ணுக்கு தெரியவில்லை. ஸோ நான் சொன்ன பாத்தீங்களா, ஸோ இந்த இது ஐஸ்கிரீம் பார்க்கும்போது அதோட அடிப்பரமும் இந்த கூம்போட அடிப்பரமும் நமக்கு தெரியாது, ரெண்டும் மெஜான மாதிரி தான் இருக்கும். அதனால வலைப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அடிப்பரப்பை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் இரு திண்மங்களின் கனளவுகளின் கூடுதல் இணைந்த உருவத்தின் கனளவு ஆகும் என்பதை நினைவில் கொள்க. ஸோ இந்த புறப்பரப்பு மாதிரி கனளவு சேஞ்ச் ஆகுது, அதாவது ரெண்டு திண்மத்தை கம்பைன் பண்ணினா அது ரெண்டு கனளவு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ இந்த அரை சர்க்கிளில் வந்து ஒரு மண் நிரப்பிக்கிறீங்க, ஓகேவா, அதோட கனளவு. ஸோ அப்போ இந்த கூம்புக்கு ஒரு மண் நிரப்பிக்கிறீங்க, ஸோ நிரப்பின போல இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் பொம்மை கிடைக்குது. ஸோ அப்போ கூம்போட கனவும் அரைவட்டத்தோட கனவு ரெண்டும் சேர்ந்து இந்த பொம்மை வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கனவுல சேஞ்சஸ் வராது, அதான் வந்து கனவு சேஞ்சஸ் ஆகாது, புறப்பரப்பு தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிருப்பாங்க.
எடுத்துக்காட்டு, ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம், அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எண்ணி பொம்மையின் மொத்த பரப்பரப்பை காண்க. அதாவது ஒரு உருளைன்னு சொல்லிட்டாங்க, அது மேல ஒரு அரைக்கோளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. ஸோ அந்த பொம்மையோட மொத்த 25 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதோட விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பொம்மையின் மொத்த பரப்பரப்பையும் காண்க. தீர்வு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு உருளையாகவும் மேலே வந்து ஒரு அரை விட்டத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லுங்க, மொத்தம் 25. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். அதன் விட்டம், ஸோ அப்போ இங்கிருந்து விட்டோம்னா நமக்கு தெரியும் ஃபுல் இது. ஸோ அப்போ 12 சென்டிமீட்டர். பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. ஸோ இந்த பொம்மையோட மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஆர் மற்றும் ஹெச் என்பன முறையே உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்க. இதனால நம்ம ஆல்ரெடி ஃபார்மஸ் எல்லாமே ஆல்பபெட்டிக்ல வச்சிருக்கோம். அதனால ஆர் மற்றும் ஹெச்ங்கிறது பார்த்தீங்கன்னா உருளையோட ஆரமாகவும் அது உயரமாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கு விட்டம் டி = 12 சென்டிமீட்டர். ஸோ அவங்க கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டம், ஆரம் கொடுக்கல. ஆனால் நம்ம ஃபார்முலா ஆரம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ விட்டம் டி = 12 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு ஆரம் என்ன, விட்டத்திலிருந்து டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு கிடைச்சிடும் ஆரம். ஸோ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஆரம் ஆர் = 6 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்துக்கிறத வச்சு ஆரம் 6 சென்டிமீட்டர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரத்தை வந்து 6 சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்த உயரம், ஸோ மொத்த உயரம்னா இந்த அரைக்கோளமும் உருளையை ரெண்டையும் சேர்த்திருக்க மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். அதாவது ஹெச் = 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஹெச்ல 25 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். உருளையின் உயரம், ஸோ நம்ம இங்க எடுத்துக்கிற உருளையின் உயரம் வந்து ஹெச். ஸோ அப்போ ஹெச் இங்க ஹெச் எடுத்துக்கலாம். ஹெச் = என்ன பண்ணும், ஸோ மொத்த உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் 25 நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ நம்ம இந்த இதோட ஆரம் கண்டுபிடிச்சோம் 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ அரை வட்டத்துக்கு வந்து ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர். மொத்த 25 6 கழிச்சு நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 19 சென்டிமீட்டர். அப்போ நம்ம உருளையோட உயரம் கிடைச்சிருமா. ஸோ அப்போ 25 அந்த ஆரம் -6 கழிச்சிடும் = 19 சென்டிமீட்டர். ஸோ இப்போ உருளையோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெச் = 19 சென்டிமீட்டர். ஸோ பொம்மையின் மொத்த பரப்பரப்பு, ஸோ அங்க இருக்க பொம்மையின் மொத்த பரப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. = உருளையின் வலைப்பரப்பு. ஸோ இது நம்மளுக்கு விசிபிளா இருக்குது, உருளையின் வலைப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. ஸோ உருளை வந்து விசிபிளா இருக்கு. ஸோ இங்க அரைக்கோளம் இருக்கு. ஸோ அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. உருளையின் அடிப்பரப்பு, ஸோ இன்னொன்னு விசிபிளா இருக்கு, கீழே இருக்கிற இந்த அடிப்பரப்பு விசிபிளா இருக்கு. ஓகேவா. மொத்த இது இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் புறப்பரப்பு, இணைந்த உருவங்களோட புறப்பரப்பு. ஸோ புறப்பரப்பு நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். விசிபிளா நம்மளுக்கு எது இருக்கோ, இப்போ இந்த அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு விசிபிளா கிடையாது, அதனால நம்ம அதை எடுக்கல. ஸோ இது மட்டும் தான், அதாவது இந்த அரைக்கோளமும் இந்த உருளைக்கு அடிப்பரப்பு இருக்கு. ஸோ இந்த 3 பரப்பு மட்டும் தான். ஸோ இப்போ உருளையின் வலைப்பரப்பு, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் அடிப்பரப்பு, இந்த 3 பரப்பு வச்சு போனீங்கன்னா நம்ம மொத்த பரப்பரப்பு நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம ப்ரீஸ்டைல பார்த்த மாதிரி பொம்மை மொத்த பரப்பு ஃபார்முலா எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதாவது அலியூஸே. ஸோ உருளின் வலைப்பரப்பு, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்துருக்கோம். அந்த டீகன்டிஷன் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உருளின் வலைப்பரப்பு ஃபார்ம் வந்துன்னா 2/r(h) பிளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஃபார்ம் வந்துன்னா 2πr² பிளஸ் உருளின் அடிப்பரப்பு என்ன இருக்கு, சர்க்கிள் ஃபார்ம். ஸோ சர்க்கிளுக்கு என்ன, வட்டத்துக்கு அடிப்பரப்பு ஃபார்ம் என்ன, பரப்பு ஃபார்ம் என்ன, πr². ஸோ πr². இதுல வந்து பாத்தீங்கன்னா πrங்கிறது மோன்லி காமனா இருக்கு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பர்பஸ்க்காக πr காமனை வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேவா. பேலன்சிங் என்ன இருக்கும், 2h. ஸோ 2h பேலன்சிங் என்ன இருக்கும், 2r. ஓகேவா. அதாவது 2r பிளஸ் இங்க r, அது மொத்தம் என்ன ஆகுது 3r. அதாவது 6 காமன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்க 2h இருக்கும், இங்க என்ன இருக்கும், ஆல்ரெடி ஒரு r போயிருக்கும். அப்போ இங்க 2r பிளஸ் இங்க 1r இருக்கும். அதனால தான் ரெண்டே ஆட் பண்ணி 3r எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஆரும் ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பைக்கு 22/7, ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பதியும் 6, அதாவது ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர் பேசிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டூ 2h, ஹெச் வந்து 19, 2 இன்டூ ஹெச் 19 இன்டூ 38 பிளஸ் 3r, ஆர் வந்து நமக்கு தெரியும் 6. ஸோ 3 இன்டூ 6 18. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது 22/7 இன்டூ 6 56. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1056, அதாவது 1056 சதுர சென்டிமீட்டர் இல்லை சதுர அலகுகள்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து புறப்பரப்பு. அதனால
ஆகவே பொம்மையின் மொத்த புறப்பரப்பு 1056 சதுர சென்டிமீட்டர். ஸோ சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பூமி இணைந்த வடிவங்களை பத்தி பாத்தீங்கன்னா பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.